ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த ஸ்கிரிப்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிலையன்ஸ் ஸ்கிரிப்டில் வந்து நமக்கு இப்போ வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன், ஏன்னா இந்த பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் பிளாட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன், இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு வந்து ஸோ இந்த ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து பாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து மார்க்கெட் வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அங்கேயே வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்திருக்கும் போது இப்போ வந்து நமக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், டெஃபினட்டாக இந்த இடத்துல வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட வரும்போது நம்ம வந்து பை பண்ணணும், மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் பண்ணணும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரிலையன்ஸ் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுதான் வந்து சினாரியோ, இப்படி தான் போயிருக்கு இப்போ மார்க்கெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிபோனாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் டூல் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 0.618 கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1292 இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம ட்ரேட் எடுத்து அப்படின்னா வந்து நம்மளோட எக்ஸிட் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தோட ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்மளோட எக்ஸிட் வந்து வைக்கணும். ஸோ இப்போ வந்து இப்போ கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இப்போ மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமான டே டைமில் வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோவர் டைம் ஃப்ரேமான டே டைம் ஃப்ரேமில் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். பிரேக் பண்ணாமல் நம்ம வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்கேஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமான சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பிரேக் அவுட் பண்ணி கிளியராக கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்ச அப்புறமே வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு நல்ல ஒரு ஜேர்னி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ட், அது ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்க ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனுக்கான போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரிலையன்ஸ் ஸ்கிரிப்டில் நான் வந்து இப்போ பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் வந்து எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நமக்கான செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ முடிக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆன அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.